தேர்தல் களம் எப்படி இருக்குது? ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் ஒரு பொறுப்பாளராக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் களத்தில் எப்படி இருக்குது தொடக்கம்? நான் எதிர்பார்த்ததை விட இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரும் வரவேற்பை மக்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய அதாவது நேரடியாக நம்ம சந்திக்கிற நிறைய சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் எனக்கு தோணுது. நான் இங்கே விழுப்புரத்துக்கு வந்ததுக்கப்போ வாகனத்தில் பயணப்பட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு தெருவையும் பார்க்கணும்னு வாகனத்தில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு பாலத்து மேலே ஏறி இறங்கும்போது பார்த்தேன், கரும்பு மண்டபம்னு இருந்துச்சு. கரும்பு மண்டபம்னு இருக்கு. ஏன்னா கரும்பு மண்டபம்னா என்னென்ன, ஒருவேளை சாமி பேராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு மண்டபம்னா என்னென்னு கேட்டேன். ஏனே நீங்கள் வேற கேட்குறீங்க, கரும்பு விவசாயி மண்டபம்னே அது. அந்த மண்டபத்துக்கு வேற நாம் தமிழருக்கு அது விளம்பரம் ஆயினுன்றதுக்காக விவசாயத்துக்கிட்டு கரும்புன்னு மட்டும் வச்சிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஒரு மண்டபத்தில் கூட உனக்கு கரும்பு விவசாயி வைக்கிறதுக்கு பயப்படுறேன்னா அப்போ நீ எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு பயப்படுறன்றது தான் எனக்கு தெரியும். ஒரு கட்சி வந்து சீமானின் சின்னம் என்ன அப்படின்றதே விவாத பொருளாக மாற்ற முடியும்னா அது ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அது பொருந்தும். நம்மளை வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லை, ஜெயிக்கலை, நீங்கள்லாம் ஒரு ஆளாக இதெல்லாம் பேசும்போதெல்லாம் நமக்கு வலிக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட பெற முடியாத ஒரு விவசாயி சின்னத்துக்கு ஏன்பா இந்த போட்டி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்குலம் அங்குலமாக வளராமல் அடி வேர்லேருந்து ஒரு பெரும் பாய்ச்சலாக இது வளருதுன்றது அச்சா அவங்களுக்கு இருக்குது. 1லேருந்து 4க்கு போச்சு, 4லேருந்து 7க்கு போச்சு. இப்போ 7 14 ஆகுமா 24 ஆகுமான்னு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு மக்களின் செல்வாக்கை பெற்று ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வருவதை அவர்களால் ஏற்க முடியல. தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்று பாஜக நினைக்குது. அதுக்கு பல கட்சிகளை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற கட்சி தேமுதிகவை கபலீகரம் செஞ்சிருச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செஞ்சிருச்சு, இப்போ அமமுகவை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓபிஎஸ் என்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரை கபலீகரம் செஞ்சிருச்சு பாஜக. இப்படி நீங்கள் தமாகன்ற ஒரு கட்சியை கபலீகரம் செஞ்சிருச்சு, தேவேந்திர குல வேளாளர் மக்களை கபலீகரம் செஞ்சிருச்சு. இப்படி நீங்கள் பட்டியலிட்டுக்கிட்டு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் அவர்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பணத்தை வைத்தும் அதிகாரத்தை வைத்தும் அவர்கள் வைத்திருக்கிற துறைகளை வைத்தும் மிரட்டி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் ஒருவரை மட்டும் அவர்களால் அசைக்கவே முடியல. யார்? பாஜகவில் உள்ளவர்களோடு அவருக்கு பேச்சு இருக்கலாம். தமிழிசையை பார்த்தா எங்க அம்மா தமிழிசைன்னு சொல்லலாம், பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்தா எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லலாம், மனிதர்களை மதிக்கக்கூடிய கருநாகராஜனை பார்த்தா நான் வாங்க அண்ணன் கருநாகராஜனை நல்லா இருக்கீங்களா அண்ணன்னு பேசலாமே தவிர அதுக்காக வந்து பிஜேபியின் தத்துவத்தையும் கொள்கையும் கோட்பாட்டையும் ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்துப்பாண்டி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கண்ணே. தேர்தல் களம் எப்படி இருக்குது? ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் ஒரு பொறுப்பாளராக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் களத்தில் எப்படி இருக்குது தொடக்கம்? சிறப்பாக இருக்குண்ணே. நான் எதிர்பார்த்ததை விட இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரும் வரவேற்பை மக்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய அதாவது நேரடியாக நம்ம சந்திக்கிற நிறைய சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் எனக்கு தோணுது. அது குறிப்பாக நம்ம இந்த 40 வேட்பாளர்களை அறிமுக கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகாக நான் சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு பயணப்பட்டு வந்துட்டு இருந்தேன். பயணப்பட்டு வரும்போது என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி கொடி இது. நான் அந்த வாகனத்தில் வரும்போது என்னை பார்த்த உடனே இளைஞர்கள்லாம் கையை உயர்த்துறதும், ஆட்டோவில் அதாவது தானியில் வாகனங்களில் ஒரு 4 இளைஞர்கள் வந்தாங்க இரவில். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி இருக்கும். அந்த 10:30 மணிக்கு பயணம் பண்ணி என் வாகனத்தை விரட்டி வந்து கையை காமிச்சு அண்ணே நாம் தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவன். அப்படி ஒரு பெரிய பேரழிச்சு இன்றைக்கி இருக்குது. ஒரு கடையில் போய் நான் உணவு எடுத்தேன். இரவு எடுக்கும்போது அங்கே எனக்கு உணவு பரிமாறிட்டு இருந்த தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணா நீங்கள் நாம் தமிழரா அப்படின்னு கேட்டான். ஆமாம் தம்பி சொல்லுங்கள் அப்படின்னேன். இந்த முறை நாங்கள் நாம் தமிழருக்கு தானே வாக்கு செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ரொம்ப மகிழ்ச்சி தம்பின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு கடைசியில் அந்த கடையினுடைய உரிமையாளரை பார்த்துட்டு இந்த ஒரு முறை மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு வந்தேன்.
உடனே சரி செஞ்சிருவோம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டார். நான் வெளியில் வந்துட்டு வண்டியில் ஏறினோடனே நம்ம ஓட்டுநர் வந்து சொன்னார், அண்ணே அவர் இந்த ஏரியா கவுன்சிலரானே, அவர் திமுக காரரானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி வந்து இன்னைக்கு திமுக காரர்களுக்கு கூட நாம் தமிழர் வளர்ந்து வரணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள ஒரு உள் மனசுக்குள்ளக்க ஒரு பெரிய ஆர்வமும் ஆசையும் இருக்குன்றதை நம்ம களத்தில் பார்க்கும்போது தெரியுது. நிறைய பேரை சந்திக்கும் போது நாங்கள் இந்த முறை நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்ற ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் கடுமையான உற்சாகத்தில் இருக்கோம். சின்னமே இல்லைனாலும் கூட கடுமையான உற்சாகத்தில் இருக்கோம். சின்னத்தை முடக்கிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் கொடுக்கும்ன்ற வரவேற்பு இருக்குல்ல, அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. இந்த சின்னம் வந்து இப்போ முடிவாயிருக்குது, மைக் சின்னம்னு சொல்லிட்டு பல சோதனைகளை தாண்டி வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை இனிமேல் மைக்கை தாண்டி யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது. உண்மைதான். இப்போ எல்லா கட்சியும் வந்து மைக்குக்காக தான், நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்துக்கு தான் வச்சுக்கிட்டு தான் ஓட்டு கேட்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். நம்ம இது எப்படி வந்து குறுகிய காலம், இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருக்குது, மொத்தமே வந்து 18 நாள் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு 2 நாள் போயிடுச்சுனாக்கா இப்போ 17 நாள் 16 நாளுக்குள்ளார எப்படி பரவலாக எல்லா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சமூக வலைத்தளங்களில் போய் சேர்ந்துருது. மக்கள்கிட்ட நேருக்கு நேராக போகணும், அந்த சின்னம் பதிய பண்ணணும். இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சின்னம் விவசாயி சின்னம் வந்தப்போ எல்லாருக்குமான ஒரு கேள்வி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, விவசாயி சின்னம் கொண்டு போய் சேர்த்துற முடியுமா, இவ்வளோ வேகமாக கொண்டு போய் சேர்த்துற முடியுமா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு 2019. 2019 இருந்த வளர்ச்சியை விட இன்று சமூக வலைதளங்கள் தான் வந்து ஆதிக்கமே செலுத்துது. ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதே சமூக வலைதளன்ற இடத்துக்கு வந்து நிற்குது. அப்போ 2019 நாம் தமிழர் கட்சி வந்து விவசாயி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது அது விவசாயியே இல்லை முதல்ல. அதுதான் நமக்கு சொல்ல, கண்ணா கிஷான்னு ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு. அதான் அண்ணன் வந்து பின்னாடி வந்து ஒரு 2 கரும்பு இருந்துச்சு, அதனால வந்து கரும்பு விவசாயின்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்தி அதில் கொஞ்சம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு கொஞ்சம் வரைஞ்சு அது உயிர் கொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அது கொடுத்ததுக்கு பிறகு தான் அது விவசாயி சின்னம்னு வெளியில் பேசப்பட்டதே. உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதில் ஒரு பெரிய ஒரு விவகாரமான விஷயத்தையும் சொல்கிறேன். நான் இங்கே விழுப்புரத்துக்கு வந்ததுக்கப்போ வாகனத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு தெருவையும் பார்க்கணும்னு வாகனத்தில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு பாலத்து மேலே ஏறி இறங்கும்போது பார்த்தேன், கரும்பு மண்டபம்னு இருந்துச்சு. என்னன்னா, அதாவது ஒரு முடிவு இல்லாம ஏதாவது ஒரு மண்டபம்னு இருக்கும்ல, கரும்பு மண்டபம்னு இருக்கு. ஏன்னா கரும்பு மண்டபம்னா என்னன்னு, ஒருவேளை சாமி பேரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு மண்டபம்னா என்னன்னு கேட்டேன். ஏனே நீங்க வேற கேட்குறீங்க, கரும்பு விவசாயி மண்டபம்னே அது. கரும்பு விவசாயி சங்க அறக்கட்டளைக்கு சொந்தமான மண்டபம் அது. அந்த மண்டபத்துக்கு வேற நாம் தமிழருக்கு அது விளம்பரம் ஆயினும்ன்றதுக்காக விவசாயத்துக்கிட்டு கரும்புன்னு மட்டும் வச்சிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல நம்ம கூட வாகனத்துல வந்தாரு. இப்ப எனக்கு கேட்கும் போது, உனக்கு ஒரு மண்டபத்துல கூட உனக்கு கரும்பு விவசாயம் வைக்கிறதுக்கு பயப்படுறேன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு பயப்படுறன்றது தான் நமக்கு தெரியுது. இந்த கட்சியினுடைய வலிமை என்னன்னா, இந்த கட்சியில் இருக்கிற கேடர்ஸா இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு அந்த கட்சியினுடைய வலிமை தெரியலன்னு தான் நான் பாக்குறேன். என்னன்னா எல்லாருமே முதல் தலைமுறை அரசியல்வாதி அப்படின்றதுனால அவர்களுக்கு இதோட வலிமை என்னன்னு தெரியல. விவசாயி சின்னத்தின் இல்ல, கட்சியினுடைய வலிமையே. ஏன்னா வெளியில இருக்கிற அண்ணா திமுக காரன் பாஜக காரன் அப்ப நீங்க வந்து அப்ப இருந்த வேகத்துல நாங்க கொண்டு போய் சேர்த்ததை விட இன்னைக்கு 2024 கட்சி அதை தாண்டி அபரிவிதமாக வளர்ந்துருக்குது. 2019 17 லட்சம் ஓட்டு வாங்கின நாம் தமிழர் கட்சி 2021 31 லட்சம் ஓட்டு வாங்கிச்சு. 2021 இருந்ததை விட 2024 அதை விட பல மடங்கு கட்சி இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 3 ஆண்டுகளில் திமுக மேல பெரிய நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தின திமுக காரர்களே இன்னைக்கு வெறுக்கிற அளவுக்கு திமுக ஆட்சி செய்யுதுன்றது தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு கட்சி வந்து சீமானின் சின்னம் என்ன அப்படின்றதே விவாத பொருளா மாற்ற முடியும்னா அது ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அது பொருந்தும். இப்படி வரலாற்றில் நம்ம பல சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு வரும்போது நாம் தமிழர் கட்சி நான் பார்க்கறது என்னன்னா, இந்த சின்னம்ன்றத வந்து ஒரு நொடியில கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு வல்லமை நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப பாசறைன்னு ஒன்று இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான். அதாவது வந்து ஒரு இதில் வந்து கருத்து கணிப்பு போடுறாங்க. அந்த கருத்து கணிப்பை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அனுப்பிச்சி வச்சப்ப சொன்னா, அண்ணா இதுக்கு வாக்களிங்கண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது நான் திறந்து பார்க்குறேன், அந்த எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 70% வாக்குகள் வந்து பிஜேபி வாங்கும்னு இருந்துச்சு அந்த இதில்.
என்னடா அது 70% எப்படா பிஜேபி வாங்கும் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போய் பார்க்குறேன். நாம் தமிழர் வந்து 5%, திமுக 12% இப்படி இருக்குது. எப்படா இதெல்லாம் செய்யறேன். அப்போ அது வந்து சமூக வலைதளத்தில் அது ஒரு கருத்து உருவாக்கமாக பிஜேபி செய்யுது. அப்போ நான் செஞ்சேன், சரி இப்போ இதை வந்து நம்ம கட்சியினால இதை முறியடிக்க முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லி நம்ம குழுவுக்குள்ளே போட்டு, தம்பி இதுக்கு நம்ம வாக்களிச்சு விடுங்கடா இந்த விழுப்புரம் தொகுதின்னு சொல்லி போட்டு விட்டு கரெக்டாக வந்து ஒரு 4-5 மணி நேரம் இருக்கும். சரியாக பார்த்தோம்னா 70% நாம் தமிழர் வந்து நிற்கிது, 12% பிஜேபின்னு வந்து நிற்கிது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய வலிமை மிக்க படையை தான் வச்சிருக்கிறோம் அப்படின்றத நான் வந்து கண்ணு முன்னாடி பார்க்கறதுனால நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, எங்களால் இன்னைக்கு வந்து அலைபேசி இல்லாத குடும்பங்களே கிடையாது. எப்படி வீட்டுக்கு வாகனம் இல்லாத குடும்பம் இல்லை, ஒரு இருசக்கர வாகனம் இல்லாமல் குடும்பமே இல்லைன்ற ஒரு குக்கிராமங்களில் கூட இருசக்கர வாகனம் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து சைக்கிள் வச்சுருந்தாலே பெருசாக பார்ப்பான் எல்லாரும், அவன் வீட்டில் சைக்கிள் வச்சுருக்கான்னு. இன்னைக்கு வந்து இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனம்ன்றது சாதாரணமாகிடுச்சு. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு வீட்டுக்கு 2 இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கிற வீடுகள் இருக்குது. அதுபோல் ஒரு மனிதன் 2 அலைபேசி பயன்படுத்துகிற நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதனால குறைந்தபட்சம் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 6 கோடி வாக்காளர்களும் அலைபேசி இல்லாமல் இருக்க முடியாது, இயங்க முடியாதுன்றது எனக்கு தெரியுது. இப்போ 6 கோடி வாக்காளர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வலிமை எங்கள்கிட்ட இருக்கிறதுனால அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் சீமானோட சின்னம் இதுதான் சொல்லி கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வல்லமை இருக்குது. அதனால் கொண்டு போய் சேர்த்துருவோம். ஏன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது ஒரு தொடர் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நெருக்கடிக்குள்ளாகவே நகர்ந்து வந்திருக்கு. கடந்த 3 மாதமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னம் முடக்கப்பட்டது, இன்னொருத்தர் தூக்கி கொடுத்தது, அப்புறம் அதன் மீது நடந்த ஒரு போராட்டம், அப்புறம் வேறு சின்னம் கேட்குற விஷயம், இது மட்டும் இல்லாமல் ஒரு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே ஒரு பெரிய அழுத்தத்துக்குள்ளாகவே நகர்ந்து வருது. இப்போ அந்த மனிதர், ஒற்றை மனிதர் நாம் தமிழர் சீமான் அப்படின்ற அந்த அவருடைய அந்த பெருங்குரல், அந்த பெரும் வேகம், அந்த நெருப்பாக போகக்கூடிய அந்த போக்கு, இப்படியாக அது எல்லாம் சேர்ந்து வந்து நகர்த்திக்கிட்டு வருதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சோதனை, இந்த இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ குழப்பம், இதெல்லாம் எதுக்கு? இல்லை, அதாவது கட்சியினுடைய வளர்ச்சி தான் அடுத்தவர்களை அச்சப்படுத்துதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கட்சி வந்து ஒரு இலக்கடை, நம்மளை வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லை, ஜெயிக்கலை, நீங்கள்லாம் ஒரு ஆளாக இதெல்லாம் பேசும்போதெல்லாம் நமக்கு வலிக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட பெற முடியாத ஒரு விவசாய சின்னத்துக்கு ஏன்பா இந்த போட்டி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவங்க வந்து நம்மளுடைய வளர்ச்சியை அவர்கள் பார்த்து கொண்டு அங்குலம் அங்குலமாக வளராமல் அடி வேர்லேருந்து ஒரு பெரும் பாய்ச்சலா இது வளருதுன்றது அச்சம் அவங்களுக்கு இருக்கு. 1லேருந்து 4க்கு போச்சு, 4லேருந்து 7க்கு போச்சு. இப்போ 7 14 ஆகுமா 24 ஆகுமான்னு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு மக்களின் செல்வாக்கை பெற்று ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வருவதை அவர்களால் ஏற்க முடியல. அதாவது ஆளும் தரப்பும் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற தரப்பும் அப்படி பார்க்கணும். இப்போ நீங்க 10 ஆண்டுகள பிஜேபி, இந்த 2 முறை வந்து ஒரு அதிமுக ஆட்சி, ஒரு திமுக ஆட்சி. இப்போ நம்ம இந்த 10 ஆண்டுகளில் பிஜேபியுடைய இந்த இதில் அப்போ இந்த 3 கட்சிகளினுடைய வேலை என்னன்னா, தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று பாஜக நினைக்குது. அதுக்கு பல கட்சிகளை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற கட்சி தேமுதிகவை கபலீகரம் செஞ்சிருச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செஞ்சிருச்சு, இப்போ அமமுகவை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓபிஎஸ் என்ற ஒரு முன்னாள் முதலமைச்சரை கபலீகரம் செஞ்சிருச்சு பாஜக. இப்படி நீங்கள் தமாகன்ற ஒரு கட்சியை கபலீகரம் செஞ்சிருச்சு, தேவேந்திர குல வேளாளர் மக்களை கபலீகரம் செஞ்சிருச்சு. இப்படி நீங்கள் பட்டியலிட்டுக்கிட்டு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் அவர்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பணத்தை வைத்தும் அதிகாரத்தை வைத்தும் அவர்கள் வைத்திருக்கிற துறைகளை வைத்தும் மிரட்டி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆனா ஒருவரை மட்டும் அவர்களால் அசைக்கவே முடியல. யாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான். என்ன காரணம்னா, அவர்கள் அண்ணனை வந்து எப்படியாவது நெருக்கடிக்கு உள்ளாக்கி எப்படியாவது கூட்டணிக்குள்ள வர வச்சிடணும், இல்லை தமக்கு ஒரு வெல்விஷரா அவரை மாத்திரணும்ன்ற நெருக்கடி கடுமையாக வந்து பாஜக கொடுத்துச்சு. அதுல ஒரு இம்மி அளவு கூட இப்ப இல்லை. நான் தான் சொல்றேன், அவர் அறுத்து போட்டா கூட பாஜகவோடு போக மாட்டார். ஏன்னு சொன்னா, நான் அந்த உறுதியை என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா அண்ணனோட நெருங்கி பழகிறதுனால நான் சொல்றேன். பாஜகவில் உள்ளவர்களோடு அவருக்கு பேச்சு இருக்கலாம். தமிழிசையை பார்த்தா எங்க அம்மா தமிழிசைன்னு சொல்லலாம், பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்தா எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லலாம், மனிதர்களை மதிக்கக்கூடிய கருநாகராஜனை பார்த்தா நான் வாங்க அண்ணன் கருநாகராஜனே நல்லா இருக்கீங்களா அண்ணன்னு பேசலாமே தவிர, அதுக்காக வந்து பிஜேபியின் தத்துவத்தையும் கொள்கையும் கோட்பாட்டையும் அனுசரித்து போகிற ஆள் கிடையாது. தனி மனிதனே எப்படி இருந்தாலும் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் எனக்கு அண்ணன் தான் பேசுகிற ஆள் தான்.
இப்போ ஸ்டாலினையே வந்து பாடகட்டி ஏற்றும் போது அண்ணன் தானே பேசினாரு. திமுக காரனே வாய் திறக்கிறதுக்கு பயந்தா, இந்தியா கூட்டணி உடஞ்சிருமோன்னு சொல்லி அச்சப்பட்டான். ஆனால் நம்ம தான் அறிக்கை கொடுத்தோம். அப்போ அது போல வந்து தனி மனித தாக்குதல் இல்லாமல் தத்துவ தாக்குதலில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்திய அளவில் பிஜேபி இந்த அளவுக்கு எதிர்க்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் தான். அவரை என்ன பண்ண முடியலன்னா, அவர்கிட்ட காசு இல்லை, இடி ரைடு போட முடியல, அமலாக்கத்துறையை அனுப்ப முடியல, இப்படியான வேலைகளை செய்ய முடியல, வருமான வரித்துறையை அனுப்ப முடியல. காரணம் என்னன்னா, அவர் பிச்சை எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் எதுவும் செய்ய முடியல. இல்லைன்னா இந்நேரம் அவரையும் இப்போ எப்படி கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ள வச்ச மாதிரி, வேற செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள வச்ச மாதிரி, விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரைடு போட்ட மாதிரி, எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு ரைடு போட்ட மாதிரி, ஸ்டாலினுடைய மருமக வீட்டுக்கு ரைடு போட்ட மாதிரி, இப்படி பல வீட்டுக்கு அவரால் ரைடு போட்டிருக்க முடியும். ஆனா இவர் வீட்டுக்கு போட முடியாத காரணம் என்னன்னா, அவர் பிச்சை எடுக்கிறாருன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால இவரை என்னமும் பண்ண முடியல. பணத்தை வச்சு மிரட்ட முடியுமா, இதை வச்சு மிரட்ட முடியுமா, ஆளை வச்சு மிரட்ட முடியுமா, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதனாலதான் சரி இதுக்கு என்னடா வழி, நம்ம வளரணும்னு நினைக்கிறான், கூப்பிட்டாலும் வரமாட்டேறான், காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறான். இப்போ என்ன பண்றது, சின்னத்தை பிடுங்கடான்னு பிடிங்கிட்டாங்க. இதுல வந்து பாஜக செய்தது, அதற்கு துணை நின்றது திமுக. இப்படி வச்சுக்கிறோமே. ஏன்னு சொன்னா, நீங்க வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு நாளைக்கு வந்து சின்னத்துக்கான வழக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே 40 தொகுதியில நாங்க போட்டியிட போடோம்னு அறிவிச்சுக்கிட்டு ஒருத்தங்க வந்து பேட்டி கொடுத்தாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும், திராவிட தெலுங்கு தேச கட்சியா அப்படின்னு ஒரு கட்சி வந்துச்சு. சரி, கட்சி வந்து இருக்கலாம், தெலுங்கர்கள் கட்சி நடத்தக்கூடாதானே, நடத்தலாம், சிறப்பாக நடத்துங்க, எங்களை விட இன்னும் சிறப்பாக நடத்துங்க, கூட்டம் நடத்துங்க, மாநாடு போடுங்க, உங்கள் உரிமையை கேளுங்க, எல்லாமே கேளுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் திமுக காரனோட சேர்ந்துட்டு உனக்கு என்ன வேலை, மேல வந்து கலைஞர் அறிவகம்னு போட்டு கீழே விவசாய சின்னத்தை போட்டு வந்தேன்னா அப்ப என்னன்னு, இப்ப என்ன ஒரு ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி நீ கண்ணு முன்னாடி நமக்கு திமுகவுக்கு நாங்க வேலை செய்துதான் இருக்கிறோம், திமுகவில் தான் இருந்தேன், வந்து 2 வருஷம் ஆச்சு வெளியில. அதை ஏன் கலைஞர் அறிவகம் கூட எடுக்காம இருக்கேன்? அது ஒன்றை வண்டி ஓசி கொடுத்தவன் அதை கூட பிக்காம கொடுத்துருக்கான்றது தான் நமக்கு இது. இப்போ அதில் இப்போ நமக்கு அதில் அம்பலப்பட்டு போயிடுச்சு, திமுகவும் அம்பலப்பட்டுச்சு, அண்ணா இவங்க பிஜேபியும் அம்பலப்பட்டு போச்சு. சரி, இதெல்லாம் தாண்டி பிஜேபி வந்து நான் ஊழலை ஒழிக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறேன், ஆச்சா பூஜான்னு பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலை 6060 கோடி மணி இந்த பாண்டிங் இது, அதாவது வந்து வசூல் பண்ணது, அதாவது என்ன சொல்றதுன்னா தேர்தல் நிதி பத்திரம் நிதி வாங்கினதுல 6060 கோடியை அமலாக்கத்துறை ரைடு போட்டு எல்லாத்திட்டையும் பேட்டா வாங்கினதை வந்து எல்லாரும் அம்பலப்படுத்திட்டாங்க. அம்பலப்படுத்தினதை அண்ணாமலை இங்கேயா பேசியிருக்காரு. ஊழலுக்கு எதிராக பேசுற அண்ணாமலை பாஜக தலைவர் என்ற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா அவர் ஊழலுக்கு எதிரான ஆள்னு நம்ம சொல்ல முடியும். ஊழலுக்கு எதிராக நடைபயணம் போறேன், திமுக காரனை உள்ள பிடிச்சி போடாம விட மாட்டேன், ஒரு பட்டியல் வந்திருக்கு. எங்கெல்லாம் ரெய்டு அடிச்சுட்டு வந்தாங்களோ அதெல்லாம் 2 மாசம் வாங்கி. இந்த வேலையை வந்து பாஜக செஞ்சுட்டு ஊரெல்லாம் சொல்றான். இப்ப நீ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு வெளியில அவர்கள் சொல்லப்படுற காரணம் வேணா இந்த மதுபான ஊழல், அதாவது இந்த மதுபான கடையை மூடிட்டு ஊழல் பண்ணோம்னு சொல்றான். ஆனா உண்மையிலே என்னன்னா, தன்னுடைய டெல்லி சட்டமன்றத்தில் மோடி குறித்து ஒரு பெரிய பேச்சு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 10.5 நிமிடம் வந்து ஒரு பெரிய உரை, நீண்ட உரை, மோடி யாருன்னு பெரிய நீண்ட உரையை ஆட்டியிருக்கிறாரு. அதானி என்பவர் மோடியினுடைய, அதாவது என்ன சொல்றேன்னா 10% 20% கமிஷனுக்கு வேலை பார்க்குற புரோக்கர் அதானி. உண்மையான முதலாளி மோடின்னு அவர் நிரூபிச்சிருக்கிற ஆதாரத்தோடு டெல்லி சட்டமன்றத்தில் குறிப்புகளோட. அதுதான் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம். இப்படி வந்து பிஜேபி இந்தியா முழுமைக்கும் ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, எவனை பார்த்தாலும் பேட்டா போடுறது தான் வேலை. அப்படி பேட்டா போடுறவங்களையா தான் மாநில தலைவராக வச்சிருக்கிறாப்புல யாரு, மோடி. வச்சுக்கிட்டு எல்லா பேரையும் மிரட்டுறது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, காசை வாங்கிக்க, கட்சியை நடத்திக்க, என்ன வேணாலும் செய்ய. அதை வச்சுதான் வந்து நீங்க அண்ணாமலை முத பதவியேற்றவனே யார் வேணாலும் கட்சிக்கு வாங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க, 2 விஷயம் மட்டும் செய்யாத, பொம்பளை விஷயத்தையும் இதையும் மட்டும் செய்யாத, மற்றபடி என்ன வேணாலும் செய், கொலை பொண்ணு, கொள்ளையடி, கஞ்சாவி, மது போதை கடத்து, என்ன வேணாலும் செய், ஆனா இதை மட்டும் செஞ்சிடாதன்னு சொல்லிட்டு லாட்ரி விற்கிறவன்ட்ட காசு வாங்குறதும், சரக்கு ஓட்டுறவன்ட்ட காசு வாங்குறதும், விமியல்கிட்ட காசு வாங்குறதுமா தானே இப்போ நீங்கள் லாட்ரின்ட்ட காசு வாங்கியிருக்கிறது தான் முழுமையாக வேலையை செஞ்சுருக்கு. அது போல் வந்து நீங்கள் திமுக ஒரு வகையான ரகத்துல வந்து காசு வாங்குறான்னா அவன் ஒரு வகையான ரகத்துல காசு வாங்கியிருக்கான். இதுதான் வந்து 2 பேருக்கும் உள்ள இருந்திருக்கிறத தவிர இல்லை. இப்போ இந்த ஒரு குறிப்பாக நாம் தமிழர் மேலே இருக்கக்கூடிய
பிரதான கட்சிகள் டெல்லியில் பவரில் இருக்கிற பாஜக, இங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக கூட இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு குறியோடு தான் அது நெருக்கி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் எழுந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று என்ன காரணம்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னே, 2026 ஒன்று நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும். அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம் அமையும். தொங்கு சட்டமன்றம் அமையும் போது எழுதி வச்சுக்குங்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழரை எதிர்ப்பதற்காக ஒரு காலத்தில் 2 பேரும் முயற்சி பண்ணாங்க. அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக கட்டாயம் அதை செய்வாங்க. ஒன்று நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும், அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம் அமையும். அப்படி தொங்கு சட்டமன்றம் அமையும் போது திமுகவும் அதிமுகவும் மெஜாரிட்டிக்கு இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டியில் வந்து ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி 2 பேரும் வச்சாலும் வைப்பாங்க. ஏன்னா எழுதி வச்சுக்க, இது வேணா நடக்கும். அதே போல இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிற எதிரணியில் இருக்கிற விசிக, பாமக 2 பேரும் ஒன்னா நிற்பாங்க 2026 நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்காக. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நடக்கும். ஏன்னு சொன்னா நான் ஒரு அரசியலை கணிப்பதனால சொல்றேன். இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறதுனால சொல்றேன். விசிகாவும் பாமகவும் 2026 கூட்டணி வைக்கும். திமுகவும் அதிமுகவும் தொங்கு சட்டமன்றம் அமையும் போது ஒன்னா கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல நாம் தமிழர் கட்சி ஒன்று ஆட்சியை பிடிக்கும், அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியாக உட்காரும். எதிர்கட்சியாகனா தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சாலும் கூட அதிமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கலாம். ஒருவேளை திமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கலாம். ஆனா 2 பேரோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று எதிர்கட்சியாக நிற்கும். ஏன்னா அது அடுத்த முறை கூட ஆட்சியை பிடிச்சிக்கலாம். இவங்களோட கூட்டணி வச்சு ஆட்சி பிடிச்சோம்னா நம்ம கட்சி காலி ஆயிரும்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தெரியும். அப்படி ஒன்றுதான் 2026 நடக்கும். ஒன்று நாம் தமிழர் கட்சி வெல்லும், அப்படின்னா எதிர்கட்சியா உட்காரும். அப்ப எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து விட்டால் எல்லோரும் எதிர்ப்பதற்கு துணிவதில்லை, எல்லாரும் ஒன்னா சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னன்னா தனித்தனியா நின்று எதிர்க்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்று எதிர்ப்பாங்க. இப்ப நம்ம அண்ணன் சொல்றப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்காது நாம் தமிழர் கட்சின்னு சொல்ற மாதிரி இப்ப தனித்தனியா நின்று எதிர்க்கிறாங்க. இவங்க ஒரு அணியில நின்று அவங்க ஒரு அணியில நின்று அவங்க ஒரு அணியில நின்று எதிர்க்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒன்னா நின்று எதிர்ப்பாங்க. ஒன்னானா கூட்டணி வச்சு எதிர்ப்பாங்க. அப்படியான ஒரு நிலையை வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சியை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது, அந்த அளவுக்கு மக்களின் மீது நன்மதிப்பை பெற்றிருக்கிறது, கட்சி அசுர வளர்ச்சியில வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதனால ஒரு பெரிய தாக்கத்தை இந்த 2024 தேர்தலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்க இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்டர்ல ஒரு செய்தி அட்டப்படம் போட்டிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்டர் கிரவுண்ட் செட்டில்மெண்ட் அடேங்கப்பா அட்ஜஸ்ட்மெண்ட், இதுதான் வந்து தலைப்பே. தலைப்புல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள், அதாவது திமுகவோட ஸ்டார் வேட்பாளர்கள், பாஜகவோட ஸ்டார் வேட்பாளர்கள், இவங்களுக்குள்ள வந்து நான் ஒரு சாதாரண வேட்பாளர்களை போட்டு விட்டு நீங்க வெல்வதற்கான வழிவகையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாஜக செஞ்சிருக்கு. அண்ணாமலை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இவர் தான் இந்த தொகுதியில போட்டியிடுவார்னு சொல்லி நிறைய பேரை சொல்லி வேலை செய்ய சொன்னார். குறிப்பா நீங்க வந்து தென்காசி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனந்த்னு ஒருத்தர் அந்த தொகுதியில கடுமையா வந்து உழைச்சாரு. என்ன உழைச்சாருன்னா, அந்த தொகுதியை குறி வச்சு நீங்க வேலை செய்யுங்க, தென்காசி தொகுதியில் நீங்க தான் போட்டிடுறீங்க பாஜகவில். அவர் வந்து நிறைய பொருளாதாரம் செலவு பண்ணாரு. ஏன்னா தொகுதியில மக்கள்கிட்ட போய் நம்ம இதாகணுன்றதுக்காக நிறைய தொகையை செலவு பண்ணாரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வந்து ஃப்ரீ அகாடமி நடத்தினாரு. இப்படி வந்து அந்த தொகுதியில வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி நிறைய வேலை செஞ்சார். காரணம் என்னன்னா, பாஜக கொடுத்த ஒரு அசைன்மெண்ட், நீங்க தான் வேட்பாளரை நிக்க போறீங்க, அதனால நீங்க களத்துல இறங்கி வேலை செய்யுங்கன்னு. அந்த ஊர்ல கபடி நடத்தினாலும் சரி, கிரிக்கெட் நடத்தினாலும் சரி, என்ன விளையாட்டு போட்டி நடத்தினாலும் காசு கொடுப்பாரு. இப்படி வந்து அவர் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கிறார் வெளிநாட்டுல. அவர் இதற்காக தென்காசி தொகுதியிலே ஒரு வீடு வாங்கி, அவர் இருக்கிற கிராமத்துல ஒரு வீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீடை வந்து உருவாக்கினது, புது வீடு ஒன்று கட்டி, பங்களா வீடு கட்டி இங்கேயே குடி வந்துட்டாரு. இந்த தொகுதியை குறி வச்சு வேலை செய்யறதுனால அவர் தான், நான் உங்களுக்கு சொல்றேன், தம்பி இசை மதிவாணன் வீட்டுக்கு எண்ணெயை ரைடு போட்டது அவர் தான். அவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் எண்ணெயை ரைடு வந்துச்சு. அப்ப இப்படி ஒரு அரசியலை வந்து செய்து ஒருத்தருக்கு வந்து ஃபால்ஸான இதை கொடுத்துட்டு, இப்ப கூட்டணி கட்சி கேட்டாங்கன்னு சொல்லி அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு கொடுத்துட்டாங்க அந்த தொகுதியை. எந்த தென்காசியை கொடுத்துட்டாங்க. அப்ப இப்படி நீங்க திட்டமிட்டு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வேட்பாளரா வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, குறிப்பா வந்து கனிமொழியை எதிர்த்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் நிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா போட்டி போடல. அங்க வந்து ஒரு சாதாரண டம்மி வேட்பாளரை போட்டு வச்சிருக்காங்க. டம்மி வேட்பாளர்னா ஒரு ஆகாத ஆளு, உலகத்துக்கு தெரியாத ஆளை போட்டு வச்சிருக்காங்க.
அதே போல் வந்து ராதிகா சரத்குமாருக்கும் கனிமொழிக்கும் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் அதையும் போடலாம், அதையும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து கோயம்புத்தூரில் திமுகவும் அதிமுகவும் முகமே தெரியாத ஆள் ஒருத்தரை வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு மைல்டாக வந்து சப்போர்ட் பண்ணி விடுவோம்னு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதற்காக ஒரு பெரும் இனிப்பு பெட்டிகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கதா எழுதியிருக்கிறாங்க. அவங்க இனிப்பு பெட்டினா நமக்கு தெரியும், எல்லாம் அரசியல்ல என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்வீட் பாக்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு ஆமாம், அது வந்து கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பெரும் பொருளாதாரம் இதில் வந்து விளாண்டுருக்கு. அது போக வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா டிஆர் பாலு நிற்கிறாங்க. டிஆர் பாலு தொகுதியிலே அதிமுகவும் ஃப்ளெக்சிபிளான வேட்பாளர் போட்டிருக்காங்க. பிஜேபி அவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தமாகவுக்கு யாருக்கு கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் டிஎம் செல்வ கணபதி சேலம் வந்து எடப்பாடியோட சொந்த தொகுதி. அங்கே ஒரு வலுவான கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை இருக்குது. என்னென்னா ஏற்கனவே அது அதிமுகவோட பெல்ட்டு, அங்கே யாருன்னே தெரியாத ஒரு ஆளை போட்டு வச்சு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ இந்த இதுலேயே வந்து அவன் முழுசாக 3 பக்கத்துக்கு ரிப்போர்ட்டர் வந்து அந்த கதை எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, திமுக அதிமுக பிஜேபி 3 பேருமே ஒரு பெரிய அசைன்மெண்ட் போட்டு அவர்களுக்குள்ள வேட்பாளர்களை இப்படிலாம் பிரிச்சு சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு வலுவாக 2 கட்சியுமே நிறுத்தல, அந்த மாதிரி கனிமொழிக்கு வலுவாக பாஜக நிறுத்தல. அதே போல டிஆர் பாலு, கனிமொழி, அதே போல வந்து டிஎம் செல்வ கணபதி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை போட்டுட்டு யார் யாரெல்லாம் எதிர்த்தாப்புல வேட்பாளரை போட்டிருக்காங்கன்னு கொண்டு அதில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு மேல நம்ம எப்படி மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறது? திமுக அதிமுக பிஜேபியோட அதிமுக ஏற்கனவே கூட்டணியில இருந்து வெளியில வந்து இப்ப என்ன சொல்லுதுன்னா, நான் இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி சொல்வதை மக்கள் வந்து ஏற்கிறாங்களா ஏற்கலையான்னா இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். அந்த திமுக என்ன சொல்லுது, நான் தான் இந்தியாவிலேயே கடுமையா பிஜேபி எதுக்குறேன்னு சொல்லுது. ஆனா சொல்லிட்டு ஒரு திமுக காரனை கூட அரெஸ்ட் பண்ண மாட்டாரு அண்ணாமலை, செந்தில் பாலாஜி ஒருத்தனை தவிர. ஏன்னா செந்தில் பாலாஜி கரூர் தொகுதி சொந்த தொகுதிக்குள்ளாக அவரை கடுமையா தோக்கடிச்சிட்டாருன்ற ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு அண்ணாமலைக்கு. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே வச்சிருக்காரே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. பிஜேபிக்கு இதனால பெரிய ஆதாயமா, செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறதுனால எதுவும் ஆதாயமா அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் என்னன்னா அண்ணாமலையை வந்து வளர்க்க முடியாது. அங்கே வந்து கவுண்டர் பெல்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வலுவான அமைச்சராக இருக்காரு. திமுக போனாலும் சரி அதிமுக போனாலும் சரி எந்த கட்சிக்கு போனாலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக வென்றாரு, அமைச்சராக வந்துடுறாரு. அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு கவுண்டர் சமூகத்தின் முகமா அவர் பார்க்கப்படுறதுனால அண்ணாமலையால வளர முடியாது. அதனால இப்படி ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கணும்னு உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க. அங்கே கவுண்டர் பெல்ட்டில் வந்து அண்ணாமலைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் திமுக வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கி வச்சுட்டா அண்ணாமலை கொஞ்சம் வளர்ந்து வருவார்னு சொல்லி பிஜேபியோட இது. நீங்க எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க, நீங்க செந்தில் பாலாஜியை உள்ளவங்க யார வேணாலும் உள்ளவங்க எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க ஒன்று தேர்தல் சரியாக இது வெற்றி பெற்ற 2021 வெற்றி வருவதற்கு முன்பாக சபரீசன் வீட்டில் ரைடு நடந்துச்சு. என்னென்ன கைப்பற்றினாங்கன்னு இப்போ வரைக்கும் பிஜேபி சொல்லியிருக்குதா? இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து கார் வாங்கினதில் வந்து என்கொயரி போட்டு உதயநிதி ஸ்டாலினா வர சொன்னாங்க. இப்போ வரைக்கும் என்ன விசாரணை செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? வெளியில் வந்திருக்கா? கிடையாது. நீங்கள் இடி ரைடையும் அமலாக்கத்துறையும் ஊரெல்லாம் அனுப்புகிறாள், கலைஞர் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? முடியாதா? அனுப்ப முடியும். ஏன் அனுப்ப மாட்டீங்க? உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்டு டீலிங்கில் இருக்கீங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை கைது பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கிற நரேந்திர மோடியால் ஏன் ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலினே கைது பண்ண முடியாது? கைது பண்ண முடியும். ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பிஜேபிக்கு பி டீம் அப்படின்றது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த பக்கம் இவங்களும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் அவங்களும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தா உண்மையில் அவங்க தான் அண்டர் கிரவுண்டில் இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன் அந்த பொய் பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னா காரணம் அண்ணா, நீங்கள் ஒரு வளர்ச்சி நீங்கள் என்கிட்ட நேரடியாக சண்டை போட்டு அவங்களால வீழ்த்த முடியல. அப்போ நான் அவதூறு தானே பரப்புவேன். நான் நேரடியாக சண்டை போட்டு உங்களை என்னால் சமாளிக்க முடியலன்னா நான் என்ன செய்வேன்? நான் அவதூறு தான் பரப்புவேன். மனிதனின் கடைசி ஆயுதமே அவதூறு தான். என்னன்னா உங்களை பற்றி தப்பாக மக்கள்கிட்ட பரப்புறது. வடகொரிய அதிபர் இருக்கான்ல, அவன் பெரிய கொலைகாரன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவனை மாதிரி நாட்டின் மீதும் தேசத்தின் மீதும் பற்று கொண்டவன் வேற யாரும் கிடையாது. இப்போ அவன் அமெரிக்காவை எதுக்குறான், அதனால அவனை வந்து ஒரு பெரிய கொலைகாரன் போல, ஒரு பெரிய சர்வாதிகாரி போல காட்டுறாங்க, ஊடகங்கள்ல காட்டுறாங்க. அதுபோல நம்மளை வந்து நல்லவர்களை நீங்க எப்படி வேணாலும் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அதிகாரமும் ஊடக பலமும் உள்ள யாராலையும் ஒருத்தனை வந்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன்
இவன் சரியானவன் சரியில்லாதவன் இவன் அயோக்கியன்னு தீர்மானிக்க வச்சிட முடியும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா குறிப்பாக வாஞ்சிநாதன் ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், யார் விஜயகாந்த் படம். அதில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு பெரிய ஊடகம் நடத்துவார். காலையில் என்ன தலைப்பு செய்தியாக வரணும்னு அவர் தான் முடிவு செய்வார். அவர் அந்த தலைப்பு செய்தி வந்துருச்சுன்றதுக்காக அதை நிகழ்த்தணும்னு நினைப்பாரு. அப்படி வந்து நீங்க இன்னைக்கு ஊடகத்தோட லாபி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த ஊடகத்தை லாபி பண்றது யாருன்னு சொன்னா பிஜேபி, திமுக. இப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, ஆளும் அரசுகளாக யார் வராங்களோ கோடி கோடியா விளம்பரம் கொடுக்குறாங்க, கொட்டி கொடுக்குறாங்க, காசுகளை கொடுக்குறாங்க. அப்ப அரசை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடியல, அவங்கள எதிர்த்து நம்ம ஏதாவது பேசணும்னா கொடுக்க வேண்டிய விளம்பரங்களை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் யார் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் வந்து நிற்குதே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம சமூக வலைதளம் என்கின்ற சோசியல் மீடியா, அதாவது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரியான எந்த சமூக வலைதளங்களும் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை எவனுக்குமே தெரிஞ்சிருக்காது, எந்த ஊடகம் காட்டியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஊடகம் அறத்தோடு செயல்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பத்திரிகையை தொடங்கினாலும் 4 முனை போட்டின்னு எழுதவே இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விஐபிகளுக்குள்ள இப்படி ஒரு சமரசமாக இருக்குது, இந்த மாதிரி கூட நிறைய ஊடகத்தை பற்றி பேசலை. ஆமாம், இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு இக்கட்டான நேரம், பொதுவாக தேர்தல் நேரம் வந்துட்டாவே இந்த கடந்த ஆட்சியில் நீங்கள் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தீங்க இப்படி கடுமையான ஒரு விமர்சனம் இருக்கும். ஆனால் திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா உதயநிதி கடந்த மாதிரி செங்கலை தூக்கின்னு சுற்றுன மாதிரி இந்த மாதிரி ஒரு புகைப்படங்களை எடுத்துகிட்டு காமிச்சிட்டு போகிற இடத்துலலாம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு அப்படின்னு அவர் போய் பேச, இந்த பக்கம் வந்து அதிமுக அவர் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, ஸ்டாலினும் மோடி அவர்களும் ஒன்றா சிரிச்சுக்கிட்டு அதை பாருன்னு கை காட்டுற படத்தையும், இன்னொரு 2 பேரும் ஒன்றா வந்து நின்றுட்டு இருக்கிற படத்தையும் இது காமிச்சு இந்த கள்ள உறவு யாருன்றதை பாருங்கன்னு இப்போ இதுதான் பிரச்சாரமாக பேசுகிறாங்க. பிரதானமான முக்கியமான மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை 2 தரப்புமே ஏமாத்திருக்குன்றதை மறக்கடிக்கிற விஷயம் தானே அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படிதான். நீங்கள் பாருங்க, நீங்கள் திமுக அதிமுக பிரச்சாரங்களே நீங்கள் என்னன்னா தனி மனித தாக்குதலையும் மக்களின் நலன் சார்ந்து இவர்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவித்து இந்த திட்டங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு திமுகவும் இது வரைக்கும் ஓட்டு கேட்டதில்லை, அதிமுகவும் ஓட்டு கேட்டதே இல்லை. அவர்கள் அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இலவசமாக பேருந்து விட்டோம், மாதம் 1000 ரூபா காசு கொடுத்தோம். இதுதான் இலவசங்கள், சலுகைகள், போனஸ், மானியம். இதை தாண்டி இந்த அரசுகள் எதையுமே செஞ்சதில்லை. மக்களின் வாழ்க்கை தரம் ஒரு படியாவது உயர்ந்திருக்குதான்னு நீங்க திமுகவோ அதிமுகவோட ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரம் ஒரு படி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. உழைக்கிறவன் இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்னா அவன் கடை வாங்கி தான் கட்டணும்ன்ற நிலைமை இன்னைக்கு மக்களுக்கு இருக்குது. அப்படிதான் இருந்திருக்குதே தவிர அவன் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடையாது. அதனால தான் இங்கே இருந்து அவன் வெளிநாடுகளுக்கு போய் தன் குடும்பங்களையெல்லாம் விட்டு வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறான். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்கள்லாம் வறண்ட மாவட்டங்களாக இருக்குது. சில இடங்களில் வந்து எந்த தொழில் வளங்களும் இல்லாதவங்கலாம் அவங்கெல்லாம் எங்கன்னா வெளிநாடுகளை தேடி போக வேண்டிய சூழல் இருக்குது. இவ்வளவு பெரிய மனித ஆற்றலை பயன்படுத்தாமல் விடுவது அவர்களுடைய இது. நீங்கள் திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்குது. 60 ஆண்டுகளில் மக்களின் நலன் சார்ந்து இந்த திட்டத்தை போட்டேன். இதனால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது, நாட்டின் வருமானம் உயர்ந்திருக்குது. நாட்டினுடைய இந்த பட்ஜெட்டை வந்து கடன் இல்லாமல் போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களால் சொல்ல முடியுமா? அப்படின்னா அவர்களால் விரல் விட்டு பேசவே முடியாது. காரணம் என்னன்னா இவர்கள்ட்ட இருக்கிறது கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். இந்த 3ஐ தாண்டி வேற எதுவுமே கிடையாது. திமுகவா இருந்தாலும் சரி, திமுக பெத்து போட்ட கள்ள குழந்தை அதிமுகவாக இருந்தாலும் சரி, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, இப்படி நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, தேமுதிக கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. ஆனா திமுக அதிமுக பொறுத்தளவுக்கு இவங்க 2 பேரும் மாறி மாறி தான் ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கிறாங்க. இவர்களின் ஆட்சியில் நாங்க கடன் வாங்காம ஒரு பட்ஜெட் போட்டோம்னு ஒரு பட்ஜெட்டை சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பட்ஜெட்டையே கடன் வாங்காமல் போட தகுதி இல்லாதவர்கள், ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் தான் நான் சொல்றோம். நாம் தமிழர் கட்சி வந்து கடன் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை போட முடியுமா? எதுல வருமானம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன சொல்ற வருமானம்? டாஸ்மாக்ன்ற. நான் என்ன சொல்றேன்னா பாலின் சந்தை மதிப்பே 3 லட்சம் கோடின்ற. மாட்டுக்கறி, ஆட்டுக்கறியுடைய மதிப்பு வந்து இன்னைக்கு பல 1000 கோடி வந்து இருக்குது. இப்ப இதையெல்லாம் வந்து அரசு செய்யும் சொல்றப்ப நீ சிரிக்கிற. எதுல வருமானம் இருக்குன்னு உனக்கு தெரியல. டாஸ்மாக் மட்டுமே நீ கட்டி எழுவுற. அதுக்கும் காரணம் என்னன்னா அந்த டாஸ்மாகோடைய அந்த அதுக்கு சப்ளை பண்ற சரக்கு வியாபாரம் போறாம நீ திமுக காரணம் அதிமுக காரணம் மாறி மாறி பண்ற. அதிமுக காரன் சாராயம் உற்பத்தி பண்றதுல நீ வாங்கி விற்கிற.
இங்கிட்டு இவன் ஆட்சிக்கு வந்தானா அதிமுக காரன் வச்சிருக்கிறதுல வாங்கி இவன் வைக்கிறான். அப்ப அதனால இவர்களோட என்னன்னா சாராய வியாபாரம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறேன். திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ இந்த 4 கட்சிகள் தான் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கேள்வி, கடன் வாங்காமல் பட்ஜெட் போடுவதற்கு உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? மோடி ஆட்சிக்கு வரும்போது 54 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 150 லட்சம் கோடி கடன், 100 லட்சம் கோடியை கடனா வச்சிருக்க இந்த 10 ஆண்டுகள்ல. உனக்கெல்லாம் வாய் பேசுறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றேன் நான். ₹1 கூட கடன் வாங்காம பட்ஜெட் போடுற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா நீ நாட்டை ஆள தகுதியற்றவன். இப்ப நான் இருக்கேன்னு, நான் குடும்பம் நடத்துறேன், என்னுடைய வருமானம் 50,000 வச்சுக்கோங்க. நான் மாசம் 60,000 ரூபாய் கடை வாங்கி நான் செலவு பண்ணுவேன்னா என் பொண்டாட்டி விடுவாளா, என் புள்ள விடுவாளா? விடவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா 10,000 கடை வாங்கிட்டே போனேன்னு எவ்வளவுதான் கடன் வாங்குறது? அப்ப நீ 50,000 வச்சிருக்கிறன்னா வருமானம் வருதுன்னா 49,000க்கு பட்ஜெட் போட்டு 1,000 ரூபாய் நீ சேமிச்சு வச்சனாதான் நீ அறிவாளி. அதை விட்டு நீ 50,000 ரூபாய் வருமானத்துக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் நீ வாங்கி வச்சனா என்னடா அர்த்தம்ன்ற கேள்வி இருக்குல்ல. இப்ப நீ இது வரைக்கும் இந்த 100 லட்சம் கோடிக்கு இப்ப நம்ம கேட்கற பாருங்க, நான் தெருவா கேட்பேன், 100 லட்சம் கோடிக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லு. ஒரு வெள்ளை அறிக்கை கொடு, மோடி இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுப்பா அப்படின்னா எந்த இடத்துலையும் அவர்கள் சொல்வதற்கு தகுதி இல்லை. அப்படியான இடத்துக்கு அவங்க வரவே இல்லை. அதைத்தான் நான் கேட்குறேன். அது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவர்கள் கடன் வாங்காமல் பட்ஜெட் போடுறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. மக்கள்கிட்ட இல்லவே இல்லை. காசு கொடுத்து வாக்கு வாங்குற தமிழ்நாட்டிலையும் இவங்க 8 லட்சம் கோடினே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 லட்சம் கோடி, இப்போ 5 லட்சம் கோடி இருந்துச்சு. இப்போ அவர்கள் வந்ததுக்கு பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடியை கடன் வாங்குறது தமிழ்நாடு அரசு. இதுல பீத்தல் வேற, நாங்க திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல், உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம், அதை பண்ண இதை பண்ணு பீத்தி அள்ளி விடுறது. 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு நீ ஏன் கடை வாங்குற? கடை வாங்கி ஊதாரி தாண்டா செலவு பண்ணுவான், நீ எதுக்குடா செலவு பண்றன்ற கேள்வி இருக்குல்ல. 1 லட்சம் கோடின்னு ஆண்டொன்றுக்கு இந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் 3 லட்சம் கோடியை கடன்காரன் மாநிலமா ஆக்கி வச்சிருக்கேன் திமுக. அப்போ நம்ம அவனும் சேர்ந்து போடுற ஆட்டம் நம்மளால தாங்கவே முடியல. அவங்க இத்தனை ஆண்டுகள்ல தமிழ்நாடு கிட்டத்தட்ட 75 வருஷத்துல 72 வருஷத்துல வாங்கின கடன் 5 லட்சம் கோடினே. 72 வருஷத்துலண்ணே, 72 வருஷமா தமிழ்நாடு வாங்கின கடன் 5 லட்சம் கோடினே. இவங்க வந்த 3 வருஷத்துல 3 லட்சம் கோடினே. என்ன ஆவரேஜ் இருக்குன்னு பாருங்க. தேர்தல் வருது இல்ல, அதனால வாங்கியிருப்பாங்க. என்ன 3 லட்சம் கோடியா செய்யறதுக்கு நான் சொல்றேன். 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியா கடன் ஆக்குவாங்க. அதை நடத்திட்டு இவர்கள் நாங்கள் இலவசமாக பேருந்து விட்டோம், மாசம் 1000 காசு கொடுத்தோன்னு உங்க ஒப்ப வீட்டு காசை கொடுத்தையாடான்னு கேட்டப்ப கோவப்பட்டாங்க, கொந்தளிச்சாங்க. உன்கிட்ட திட்டமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. கடை வாங்கி செலவழிக்கிற. ஒரு நாள் நீங்க ராஜபக்சேயின் குடும்பம் எப்படி இந்த நாட்டை விட்டு ஓடிச்சோ அது போல எல்லாருமே இரட்டை குடியுரிமை வச்சிருக்காங்க, எங்கேயாவது ஓடிடுவாங்க. நான் இப்ப மக்களுக்கு சொல்லுவது அதுதான். திமுக குடும்பம் ஓடிடும். திமுக குடும்பம்னா ஸ்டாலின், உதயநிதி, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே இந்த நாட்டை விட்டு வெளியேறிடுவார்கள். மோடி எப்போ வேணாலும் கிளம்பிடுவார், நாளைக்கு தோத்துட்டா கூட கிளம்பிடுவார். அதனால நம்ம தான் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு முழிப்போம். ஓட்டை ஒழுங்கா பார்த்து போடு, நாட்டை காப்பாற்றணும்னா அதுதான் வழி, வேற எதுவும் வழி இல்லை. அப்படி அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நல்லது, நிறைய தகவல்களை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க தம்பி. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.